வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கடல் உணவு ஏற்றுமதிக்கான ஒரு முக்கிய உலகளாவிய மையமாக தமிழகத்தை நிலைநிறுத்த 5 பில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை அடையும் நோக்கில் தமிழக அரசு ஒரு லட்சிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சி நாட்டின் இரண்டாவது மிக நீளமான தமிழ்நாட்டின் 1076 கிலோமீட்டர் கடற்கரையில் மதிப்பு கூட்டப்பட்ட செயலாக்கத்தை மேம்படுத்துதல் மற்றும் கடலோர உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு கடல் உணவு வணிக இணைப்பு நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் டாக்டர் டி.ஆர். பிராஜா இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நிகழ்வு உலகளாவிய கடல் உணவு இறக்குமதியாளர்கள் மற்றும் உள்நாட்டு தொழில்துறை தலைவர்கள் உட்பட முக்கிய பங்குதாரர்களை ஒன்றிணைத்து கூட்டாண்மைகளை வளர்த்து புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளை ஆராய்வதற்கு வழிவகுத்தது. மூல கடல் உணவு ஏற்றுமதியை தாண்டி சர்வதேச தரத்தை பூர்த்தி செய்யும் பதப்படுத்தப்பட்ட உயர்தர தயாரிப்புகளை ஊக்குவிக்கும் மாநிலத்தின் நோக்கத்தை மூத்த அரசு அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு ஒரு வலுவான கடல் உணவு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க உறுதிபூண்டுள்ளது என்று அமைச்சர் ராஜா வலியுறுத்தினார். இதில் நவீன பதப்படுத்தும் அலகுகளை அமைத்தல், திறமையான குளிர்பதன சங்கிலி வலையமைப்பை உருவாக்குதல் மற்றும் இறுதி முதல் இறுதி வரை மதிப்பு கூட்டலை ஆதரிக்க கடலோர மாவட்டங்களில் ஏற்றுமதி தர பேக்கேஜிங் வசதிகளை நிறுவுதல் ஆகியவை அடங்கும். பொருளாதார ஆதாயங்களுக்கு அப்பால் இந்த முயற்சி மாநிலம் முழுவதும் உள்ள மீன்பிடி சமூகங்களின் நிலையான வாழ்வாதாரத்தை ஆதரிப்பதையும் வருமான நிலைகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. சுற்றுச்சூழல் ரீதியாக பொறுப்பான நடைமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலமும் கடல்வள திறனை அதிகப்படுத்துவதன் மூலமும் நீல பொருளாதாரத்தை பயன்படுத்துவதற்கான தமிழ்நாட்டின் பரந்த தொலைநோக்கு பார்வையுடன் இது ஒத்துப்போகிறது. 5 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைய மூலோபாய முதலீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டால் ஆதரிக்கப்படும் விரிவான செயல் திட்டத்தை அரசாங்கம் விரைவில் கோடிட்டு காட்டும். பதப்படுத்தப்பட்ட மற்றும் நிலையான முறையில் பெறப்பட்ட கடல் உணவுகளுக்கான உலகளாவிய தேவை அதிகரித்து வருவதால் சர்வதேச கடல் உணவு மதிப்புச் சங்கிலியில் ஒரு முக்கிய பங்கை வகிக்க தமிழ்நாடு தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.